ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைய போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணியை நாங்கள் வீழ்த்துவோம், இந்திய அணியை பழி வாங்குவோம். நிறைய முறை நாங்கள் T20 வேர்ல்டு கப்பில் இந்திய அணியை எங்களை தோக்கச்சிருக்காங்க. ஆனால் இந்த முறை நாங்கள் இந்திய அணியை தோக்கடிச்சு செமிஃபைனலுக்கு முன்னேறது மட்டும்தாங்க எங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்றைக்கி இந்திய அணி எதிராக விளையாட போகிற போட்டி குறித்து ஜிம்பாப்வே அணியோட நட்சத்திர ஆல்ரவுண்டுன்னு சொல்லலாம், கேப்டன் சொல்லுங்க சிக்கந்தர் ராசா பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இந்திய அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு. இந்திய அணியை இன்றைக்கி நாங்கள் வீழ்த்தியே தீர்வோன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே ஒரு எப்படி கத்தி சவால் விட்டு பேசியிருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்பில். அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா ஒருவர் நம்ம ராசாவும் மடக்கி கேள்வி கேட்டார். நீங்கள் இந்தியாவை வீழ்த்துவீங்களா, இன்றைக்கி இந்தியாவில் ஒரு டேஞ்சர் டீம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். அதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக ராசா என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி இந்தியாவை கண்டிப்பாக வீழ்த்துவோம். நிறைய முறை T20 வேர்ல்டு கப்பில் எங்களை இந்திய அணி வீழ்த்தியிருக்காங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ரிவேஞ்சு வாங்கி கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோம். நாங்கள் பெரிய அணியெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சோம், அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய இதுதான். நிறைய பெரிய டீம் அடிச்சுட்டு வந்தனால எங்களுக்கு ஒரு பெருசாக தெரியாது. கண்டிப்பாக நாங்கள் அடுத்து இந்தியா வீழ்த்தணும், அது மட்டும்தான் எங்களுக்கு நோக்கமாக இருக்குது. இன்றைய போட்டி எங்களுக்கு வாய்வா சபா போட்டி. இன்றைக்கி தோத்தா ஆல்மோஸ்ட் நான் அவுட் ஆஃப் இந்த டோர்னமெண்ட்டு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் விளையாடணும். இன்றைக்கி கண்டிப்பாக இந்தியாவில் தான் விளையாடுறோம். இந்தியா நல்ல டீம் தான், நான் ஒத்துக்கிறேன், நான் இந்தியாவை மதிக்கிறேன். ஆனால் நாங்கள் ஒன்றும் செலைச்சவங்க கிடையாது. கண்டிப்பாக இன்றைக்கி இந்திய அணியை வீழ்த்தி நாங்கள் செமிஃபைனலுக்கு போகிற ரேஸில் நாங்கள் இருப்போம். இந்தியாவின் இந்த அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்பாப்வே பார்த்தீங்கன்னா தலைவன் கொஞ்சம் இதுவாக தான் பேசியிருக்காப்புல. ஓகே, ஆஸ்திரேலியா வீழ்த்திருக்கீங்க, ஸ்ரீலங்கா வீழ்த்திருக்கீங்க, பேசுவீங்க, ஓகே, பட் பார்க்கலாங்க யார் இன்றைக்கி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இந்த வேர்ல்டு கப் இது வரைக்கும் நடந்தது இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ஒரு பெரிய மேட்ச்னு சொல்லாங்க. இன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸ் வாசஸ் இங்கிலாந்து 3 மணிக்கு நைட்டு, இந்தியா வாசஸ் ஜிம்பாப்வே கண்டிப்பாக ஒரு பெரிய போட்டிங்க. அதில் இந்திய ரசிகர்கள் எல்லாமே நம்ம வெஸ்ட் இண்டீஸ் தோக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க தோற்றா மட்டும்தான் நமக்கு அப்படியே லாஸ்ட்டில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் செமிஃபைனல் போகிறதுக்கு. அதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய போட்டின்னு சொல்லாங்க. இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறது, நாக் அவுட் போட்டின்னு சொல்லாங்க. ஜிம்பாப்வே இந்தியா யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க குவாலிஃபை டு த செமிஃபைனல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுத்து பார்க்கலாங்க. இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சு எந்த வழிக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இன்றைக்கி வெற்றி பெறுமா, இந்திய அணி எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், உங்களோட கருத்து, உங்களோட ஆதரவு யாருக்கு, இன்றைக்கி யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இன்றைக்கி இந்திய அணி எந்த மாதிரி பிளேயிங் லெவல் போகணும். எஸ், ஆமாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அணியில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதா சொல்லியிருக்காங்க. திலக் வர்மாவை ட்ராப் பண்ணிவிட்டு, எஸ், அவர் ஒன்று விளையாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதாவும் தகவல் வந்திருக்குங்க. ஏன்னா சஞ்சு சாம்சன் சென்னைக்கு அவர் வந்திருக்காரு. அவரோட ஓன் கிரவுண்ட் மாரி இது சென்னை, கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்குது. நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் கூட பொறுத்து பார்க்கலாங்க. நீ சஞ்சு வாய்ப்பு தராங்களோ சொல்லிட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ரிமூவ் பண்ணிட்டு அக்சர் பட்டேல் அணியில் வர போகிறதாவும் தகவல்கள் வந்திருக்குங்க. கண்டிப்பாக பெரிய மூவ் ரெண்டும் பார்க்கலாங்க. இன்றைக்கி இந்திய அணி வெற்றி பெறுறாங்களோ சொல்லிட்டு. குல்தீப்